கலைஞர் தான் மாடர்ன் தமிழ்நாட்டோட சிற்பின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது தமிழ்நாடு ரொம்ப பஞ்சத்துல இருந்துச்சு. 3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவுக்கு 2 ஆண்டுகள் தான் முதல்வராக இருக்க முடிஞ்சது. ஆனா அண்ணாவோட லட்சிய பாதைய பெரியார் வழியில எடுத்துட்டு போனது தலைவர் கலைஞர் தான். அவர் கொண்டு வந்த பல திட்டங்கள் இந்தியாவுக்கே முன்னோடி திட்டங்கள். குடிசை மாற்று வாரியம், குடிநீர் மற்றும் வடிகால் வாரியம், சின்னஞ்சிறு கிராமங்களுக்கும் சாலை வசதி, கடைக்கோடி கிராமம் வர மின்சார வசதி, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், விளைவிச்ச பொருளை அவங்களே விற்க உழவர் சந்தை, ஜாதி பேதத்தை ஒழிக்க சமத்துவபுரம், கை ரிக்ஷாக்களை ஒழிச்சது, அனைத்து மக்களுக்கும் அரிசி, அரசு திட்டங்களை கொண்டு சேர்க்க பொது விநியோகத்துறை, தனியார் வசமிருந்த போக்குவரத்து துறையை அரசுமயமாக்கியது, தொழில் வளர்ச்சிக்கு சிப்காட், தொழில் வளாகங்களுக்கு சிப்கோ, பல்வேறு இடங்கள்ல டைட்டில் பார்க், சேலத்துல உருக்கால, நகரத்தோட கிராமங்களை இணைக்க மினி பஸ், சென்னையை டெட்ராய்டாக்கியது, காவல்துறைக்கு ஆணையம், முதல் பட்டதாரி திட்டம், இலவச பஸ் பாஸ் திட்டம், சத்துணவுல 5 நாளும் முட்டை, இன்ஜினியரிங் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு ரத்து, ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம், பூர்வீக சொத்துல பெண்களுக்கும் சம பங்கு, அரசு வேலை வாய்ப்புகள்ல பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, சென்னை மெட்ரோ, 108 ஆம்புலன்ஸ், கலைஞர் காப்பீடு திட்டம், +2 மாணவர்களுக்கு இலவச சைக்கிள், இப்படி பல 100 திட்டங்களை செயல்படுத்தி காட்டியவர். கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களை இந்தியாவே 20 ஆண்டுகள் கழிச்சுதான் செயல்படுத்த தொடங்கியது. எதிர்காலத்தை சிந்திச்சு தமிழ்நாட்டை செதுக்கினவர் தான் கலைஞர். மாடர்ன் தமிழ்நாட்டோட சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோட பிறந்த நாள் இன்று. சூரியன் உள்ளவரை, பூமி சுழலும் வரை தலைவர் கலைஞரின் புகழ் எப்போதும் நிலைத்திருக்கும்.